இந்த வீட்டு மருமக தானே. இன்னைக்கு இந்த வீட்ல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அப்படிங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நீ பாட்டுக்கு எதையுமே கண்டுக்காம இருக்க. ஏ இப்ப அப்படி என்ன ஆச்சு? பரிகாரம் நல்லா தானே நடந்துச்சு, எல்லாரும் நல்லா தானே சாப்பிட்டாங்க. என்னால கலந்துக்க முடியல, அதுக்குதான் உங்ககிட்ட ரீசன் சொன்னேனே. நேத்து நான் என்ன சொன்னேன்? சாப்பாட்டை மித்ராதான் சமைக்கணும்னு சொன்னேன்ல. அவளுக்கு சாப்பாடு செய்ய வருமா வராதான்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீ போய் உதவி பண்ணி இருக்கலாம்ல. இங்க பாருங்க, நான் பூஜையில கலந்துக்க கூடாது. இப்படி சாமிக்கு பண்ற சாப்பாட்டு எதையும் நான் பண்ண கூடாது. அதான் சாப்பாடு செய்யறதுக்கு பாரதின்னு ஒருத்தி இருக்கால்ல. பாரதி செய்ய கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீட்டு மருமகளா நீ தானே இது எல்லாத்தையும் முன்ன நின்னு பாத்திருக்கணும். இந்த பரிகாரத்தை முன்ன நின்னு நீ தானே நடத்தி இருக்கணும். எங்களுக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. நான் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்த உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்னோட பாட்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, நக்கலா பேசிட்டு இருக்கேன். ஏய் சுதாகர், சுதாகர் ஏப்பா இரு, வேணாம் விடு. மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவளை கை நீட்டி அடிக்க கூடாதுப்பா. நல்லது கெட்டது தெரியலன்னா நாம தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கைய நீட்டுறது சரியில்லப்பா. நான் ஒன்னதான் தப்புன்னு சொல்லுவேன். 20 வருஷம் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு நம்ம கூட வாழ சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றவதான் பொண்ணு. அவளுக்கு நாம தான் நம்ம குடும்ப வழக்கங்களை கத்து கொடுக்கணும். சரி சரி விடுங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. நம்ம குடும்பத்துக்கான கௌரவத்தையும் மரியாதையையும் நாம தான்ப்பா காப்பாத்தணும். இனிமேலாவது இப்படி நடக்காம பாத்துக்கங்க. மேடம் காஃபி சூப்பரா இருக்கு மேடம். காஃபி நான் குடிச்சதே இல்லை மேடம், ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம். ஏய் ஒரு நிமிஷம், இவ்வளவு பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. எப்படியாவது இந்த கோஷ்டி இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்கவே மாட்டேங்குது. சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு சார். மேடம் கையில டெய்லி இந்த மாதிரி காஃபி குடிச்சா இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? பாத்தியாடா, எங்கிருந்தோ வந்தவனுக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. பாட்டி எல்லாம் சரியான நேரத்துல சரியானபடி நடக்கும் பாருங்க. அப்படி நம்புவோம், நம்பிக்கை தானே எல்லாமே. அட போடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கூத்த பாக்கணுமோ தெரியல. ஏய் கிடப்பு பாரு. மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்து காஃபி நல்லா இருக்கு அது இதுன்னு தேவையில்லாத பேச்சுல பேசிட்டு இருக்க கூடாது. என்ன மித்ரா பேசுற? அவர் நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அதுக்கு நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. அதுவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏய் இங்க பாரு, நானும் ஆதியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏதோ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தா இந்த ஆபீஸ்ல யார் யாரு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பாஸுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ரோட்ல போற வரவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டபடி பேசக்கூடாது. உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சரி திவாகர், சரி சார். மித்ரா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல.
ப்ளீஸ் கண்ட்ரோல். உனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுதோன்னு தோணுது. எல்லார் மேலேயும் எல்லா விஷயத்துலையும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. சரிதான். அதே மாதிரி நீ அந்த ஸ்டாஃப் அடிச்சதுல எந்த தப்புமே இல்ல. பட் எல்லா தடவையும் நீ யாருங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டே இருப்பியா? என்ன சொல்ல வர நந்தினி? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ தான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும்ல? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்தவன் ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணவன். அதனாலதான் பைத்தியம் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருந்தான். அதான் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போயிருக்கான்ல. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் மித்ரா. இங்க பாரு, இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல? இல்ல நந்தினி, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு போய் நின்னு போன வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் வேற என்னதான் பண்ணணும்? இங்க அதான் பிரச்சனை மித்ரா. உனக்கும் ஆதிக்கும் ஏற்கனவே 2 தடவை கல்யாண ஏற்பாடாய் நின்னு போயிருக்கு. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்குமே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையாங்கிற டவுட் இப்ப வரைக்குமே இருக்கு. அதனால இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற டேட்டை அபிஷியலா ஆபீஸ்ல எல்லாருக்கும் கன்வே பண்ணிடணும். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இல்ல எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? உனக்கும் ஆதிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கம்பெனி கெட் டுகெதர் மாதிரி நம்ம வீட்லயே கொடுத்துடலாம்.